ஹலோ ஆல், வெல்கம் டு பிரியாஸ் தலிகை. இன்னைக்கு நம்ம ஒரு சேவை இடியாப்பம் மாதிரி பண்ணுறது. சேவன்ட்டு ஒரு வெரைட்டி இருக்குது. அது அரிசி ஊற வச்சு நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு அதோட ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இங்கே புழுங்கல் அரிசி அந்த 5020 புழுங்கல் அரிசி ஒரு இந்த 2 கப்பு 2 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன். இதில் ஊற வச்சுருக்கேன். நல்லா 4 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா கிரைண்டரில் நல்லா நைஸாக அரைக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்க போகுது. அரைச்சிட்டு இது இட்லி மாதிரி வச்சு பண்ண போகிறோம். ஸோ நான் இது அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த கிரைண்டரில் போட்டிருக்கேன். இது நல்லா வெழுமோன்னு நல்லா அரைக்கணும். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக ஆப்பத்துக்கு மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்கணும். அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே நல்லா அப்படியே நைஸாக வெழுமோன்னு வெண்ணெய் மாதிரி அரைப்பட்டுருது. இதில் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இதை கொஞ்சம் இதுக்கு தேவை ரொம்ப கொஞ்சம் குறைச்சலாகவே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஏன்னா இப்போ இன்கேஸ் இதில் நம்ம அந்த சேவை, தேங்காய் சேவை இல்லை லெமன் சேவை, அந்த ஸ்வீட் சேவைலாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதில் ரொம்ப உப்பு போட்டால் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்காக இந்த இதில் உப்பு ஏறணுன்றதுக்காக ரொம்ப கொஞ்சமாக இவ்வளோ தான், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை எடுத்துடலாம் இதை. ஸோ இப்போ இங்கே அரைச்சாச்சு. இங்கே நான் அந்த தட்டிலலாம் எண்ணெய் தடவி இருக்கேன். ஸோ இங்கே இதுலேயும் ஒரு லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்மூத்தாக நம்ம இடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை இட்லி மாதிரி இதை வைக்க போகிறேன் நான். ஸோ இங்கே தண்ணி கொதிச்சிருது. நான் இந்த இட்லியை வச்சிடலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த இதில் போட்டு புழிய போகிறோம். இங்கே நான் சைமல்டேனியஸாக ஒரு பேன் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன். இது பிளெயினாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சேவை, ரைஸ் சேவை அந்த மாதிரி சாப்பிட்றனாக்கா எங்கள் அதில் மோர் குழம்புன்னு ஒன்று பண்ணுவோம். அதாவது பச்சை மோர் குழம்புன்ட்டு வெறும் தாளிச்ச மோர் மாதிரி இருக்கும். அதுக்கும் நல்லா இருக்கும். இது பிளெயினாக சாப்பிட்றதுக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா போட்டு தேங்காய் பால் போட்டு ஒரு சொதி பண்ண போகிறேன் இதுக்கு. ஸோ இந்த பேனில் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு லைட்டாக அந்த பச்சை வாசனை போக அந்த காயெல்லாம் வதங்கிறதுக்கு. ஸோ நம்ம தேங்காய் பாலில் வச்சு அதை கொதிக்க விட போகிறோம். ஸோ இங்கே கொஞ்சோண்டு ஆனியன் எடுத்துருக்கேன். ஆனியன் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே இந்த லைட்டாக இந்த வெங்காயம் வதங்கட்டும். இதை லைட்டாக இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய். ஸோ இங்கே கொஞ்சம் இந்த 2வது பால் இருக்கும் இல்லையா, அந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் திக்கு பால். ஸோ இந்த 2வது பாலை நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணி இதில் நம்ம இந்த 2வது பாலில் இந்த காயெல்லாம் நல்லா வேகணும். ஸோ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறமா வேணும்னா நீங்கள் ஸோ காரத்துக்கு இந்த எவ்வளோ இந்த பச்சை மிளகா காரம் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும், ரொம்ப காரசாரமாக இருக்காது. ஸோ இது நல்லா அந்த தேங்காய் பாலில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகணும். ஒரு தட்டு போட்டு மூட போகிறேன் இதை. ஸோ இங்கே இந்த இட்லி எல்லாம் வெந்துடுது. ஸோ இதை ஒரு சின்ன சின்ன பீசஸாக நம்ம எடுத்து இந்த இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா இப்போ புழிஞ்சிக்கலாம்.
இதே மாதிரி நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது. ஸோ இது நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது. இது எல்லாத்தையுமே புழிஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஈடு அந்த 12 இட்லி வச்சதில் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு ஈடுக்கு வச்சுருக்கேன் நான், கொஞ்சோண்டு மீந்திருக்கு, அது அடுத்த இதில் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி இது வந்து ஒரு பிளெயின், இப்போ நான் வந்து அடியில் வந்து கொஞ்சோண்டு ஒரு ஈர துணி போட்டிருக்கேன், ஏன்னா ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. மேலேயும் கொஞ்சோண்டு மேலே நல்லெண்ணெய் விட்டுட்டு இதை வந்து ஒரு துணி போட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம். ஸோ தட் கொஞ்சம் அப்படியே அந்த மாய்ஸ்ட் கண்டென்ட் நல்லாயிருக்கும் எப்போ சாப்பிட்றோமோ. இதுக்கு வந்து இது வந்து பிளெயின் சேவை பண்ணுற மாதிரி, அது நீங்கள் தேங்காய் போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். ஆர் லைக் வந்து இந்த சுதி பண்ணுறதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து பிளெயினாக சாப்பிடலாம். நான் இப்போ அடுத்தது இந்த ஈடு வச்சுருக்கிறதுல வந்து இந்த தேங்காய் சேவை கொஞ்சோண்டு வந்து அது பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து சைமல்டேனியஸாக நம்மளோட போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈவனாக செம்மையாக குக் ஆகிருக்கு. எல்லா வெஜிடபிள்ஸும் இந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர், லைட்டு தேங்காய் பால் ஃப்ளேவர் வந்து இதில் எல்லாமே இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ இதை வந்து மேலே வந்து இந்த திக்கு தேங்காய் பாலில் வந்து விட போகிறேன் இதில். ஸோ இது தேங்காய் பால் விட்டுட்டு ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஜஸ்ட் எல்லாம் கம்பைன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல அப்படி வாட்டரியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வெறும் பிளெயின் சேவையில் வந்து இதை தொட்டுன்னு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் இப்போ நான் அதை ஆஃப் பண்ணி இது வந்து எடுத்து வச்சுடுவேன். இங்கே வந்து கொஞ்சோண்டு தேங்காய் சேவைக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் தேங்காய் நல்லா தாளிச்சிட்டு லைட்டாக வறுத்துருக்கேன். வறுத்து இந்த இடியாப்பத்தை வந்து சேவையை வந்து இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் இது பண்ணோடனே எல்லாத்தையும் கலரி காமிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து கொஞ்சம் வந்து லெமன் சேவைக்கும் வந்து எடுத்து வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தாளித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த இடியாப்பத்தில் வந்து அது சேர்த்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன ஒரே ஒரு நம்ம ஒரு டிப்பு சொல்லணுன்னாக்க, இந்த இட்லி வந்து நல்லா அந்த பண்ணும்போதே உடனே இது வந்து நீங்கள் புழியணும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாகிடும், கஷ்டமாக இருக்கும். அண்ட் நான் யூஸ் பண்ணுற இந்த மிஷின் வந்து நல்லா ஒரு டிஸ்மேண்டில் பண்ணலாம், எல்லா சைட்லேயுமே ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே ரொம்ப வேஸ்டேஜ் ஆகிறதில்லை. இந்த மாதிரி மாடல் முன்னாடி பழசு ஒரு இது வச்சுருந்தேன், அதில் நிறையா வந்து வேஸ்டேஜ் ஆகும், மேலே வந்து இதுவாகும். இது நல்ல குழியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து வேஸ்டேஜ் ஆகாது, கொஞ்சமாக தான் இருக்கும். பட் அதை திரும்பி செகண்ட் டைமும் போடலாம். ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி பண்ணுறதுக்கும் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ண முடியும் இங்கே. ஸோ இங்கே வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேவை பண்ணியிருக்கேன். இதில் வந்து பிளெயின் சேவைக்கு வந்து தான் இந்த சுதி, பட் இதுக்கும் தொட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து தேங்காய் சேவை, லெமன் சேவை. ஸோ இப்போ இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிரியாஸ் தலிகை இன்ஸ்டாகிராம்லேயும் என்னோட ஐடி இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ, லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.